கையை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு இந்த டைம் பீரியட்ல 10ல செவ்வாய், ஒரு போர் கிரகம், ஒரு தைரியமான ஒரு கிரகம் 10ல வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரமோஷன், ஏதோ ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், கரியர்ல ஏதோ ஒரு விதத்துல சர்க்கிளா இருந்தக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் விலகி போய் ஏதோ ஒரு வகையில ஒரு பாராட்டோ புகழோ ஒரு அங்கீகாரமோ நீங்க எதிர்பார்க்காத ஒரு சில மாற்றங்கள் வந்து இந்த மே 11ஆம் தேதிக்கு மேல நடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து இந்த இடத்துல வந்து ஆட்சி பெற்ற நிலையில இருக்காங்க. சோ உயர் பதவி, உயர் அங்கீகாரத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் பொருள் லாபம், பண லாபம், தன லாபத்தை நீங்க எதிர்பார்த்து காத்திருங்க. ஸோ சில பேர் கேட்கலாம், என்னங்க செவ்வாய் வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை தான் வருமா? அப்படிலாம் கிடையாது. ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து நல்லவரா கெட்டவரா தீயவரா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு. ஸோ கடக ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து நல்லவர் தான். அவர் வந்து கெடுபலன் செய்யற இடத்துல அவர் கிடையாது. ஸோ அவர் நல்லவர் தான்.